வணக்கம். இன்றைக்கு ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2026. அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மேஷ ராசி. காலபுருஷனுடைய முதல் ராசி மேஷ ராசியிலிருந்து தொடங்குறோம். ஆங்கில புத்தாண்டு பொதுவா நம்ம தமிழ் புத்தாண்டு தான் புத்தாண்டுன்னு எடுத்துப்போம். ஆனால் ஆங்கில புத்தாண்டு நடைமுறையில இன்னைக்கு இருக்கு. நம்ம பல விஷயம் வேண்டாம்னு நினைச்சாலும் கம்ப்யூட்டரை ஒரு காலத்துல 30 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டரே வேண்டாம்னு போராட்டம் பண்ணுவோம். இன்னைக்கு கம்ப்யூட்டர் இல்லாம நம்மளாலேயே இருக்க முடியல. மொபைல் போன் வச்சுக்கிறது ரொம்ப லக்ஸரி, அது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஆளுங்க தான் வச்சுக்க முடியும்னு 90களோட கடைசியில 2005 வரைக்கும் நினைச்சாங்க. இன்னைக்கு மொபைல் போன் இல்லாம இருக்கியா அப்படின்னு கேட்கக்கூடிய அத்தியாவசியமான பொருளா அது மாறிடுச்சு. ஒருத்தருக்கு கை கால் கூட இல்லாமல்லாம், ஆனா மொபைல் போன் அவர்கிட்ட இல்லாம இருக்கவே முடியல. அந்த அளவுக்கு இன்னைக்கு காலகட்டங்கள் மாறி. ஆங்கில புத்தாண்டுல முக்கியமா நடக்கவிருக்கின்ற கிரக நிகழ்வுகள், அதுல முதல்ல இந்த மார்ச் 6ஆம் தேதி நடக்கக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பராசியிலிருந்து சனீஸ்வர பகவான் மீனராசிக்கு பெயரவிருக்கிறார். அந்த பலன்கள் எப்படி இருக்கும்? இது என்ன சார், சனி பயிற்சி போன வருஷமும் நடந்ததுன்றாங்க, இந்த வருஷமும் நடக்குதுங்க, வருஷம் நடக்குமா? சனி பயிற்சி அப்படின்னாலே போன வருஷ வீடியோலயும் நான் சொல்லியிருப்பேன், திருக்கணித பஞ்சாங்கப்படி அது மாறி இருக்கு. ஆனால் வாக்கிய பஞ்சாங்கப்படி இதுதான் இப்பதான் மாறப்போகுது. வாக்கிய பஞ்சாங்கம்னா என்ன, திருக்கணித பஞ்சாங்கம்னா என்ன? வாக்கிய பஞ்சாங்கம் இறைவன் வாக்கு மூலியமா மனிதனுக்கு ஈர்ந்தது, வாக்கு இயல் பஞ்சாங்கம். அதாவது திருக்கணித பஞ்சாங்கம் என்பது சைவம் மற்றும் வைணவ மதத்துக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள்னால வைணவ மதத்தை சார்ந்தவர்கள், விஷ்ணு பெருமானை வழிபடக்கூடியவர்கள், கணிதத்தின் அடிப்படையில் வாக்கியத்தில் சில திருத்தங்கள்லாம் நாங்க அமைக்கிறோம் அப்படின்னு திருத்தி அமைச்சது திருக்கணித பஞ்சாங்கம். இப்ப திருக்கணித பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ண போறோமா, நம்ம வாக்கியம் ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு கேட்டா, சனீஸ்வர பயிற்சி இல்ல எந்த பயிற்சிக்குமே பொதுவாக அந்த காலத்திலிருந்து ஃபாலோ பண்ணப்படக்கூடியது வாக்கிய பஞ்சாங்கமே. இதுல அற்புதம் என்னன்னா, திருக்கணிதமும் வாக்கியமும் இந்த பஞ்சாயத்தை வச்சா கூட ஜோதிட பலன்கள் சார்ந்து 2 பலன்களும் ஒன்றாக வரும். ஜோதிடத்தில் உள்ள கலையில் உள்ள அற்புதம். ஆக வாக்கிய பஞ்சாங்கப்படி திருநள்ளாறுல எப்ப சனி பயிற்சி? போன வருஷம் இல்ல, திருநள்ளாறுல வருகின்ற மார்ச் 6, 2026ஆம் தேதி சனி பயிற்சி. கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் பெயர்ந்து மீனராசிக்கு பெயரவிருக்கிறார். இது மேஷராசிக்கு 7.5 சனியுடைய தொடக்கமாக பார்க்கப்படுகிறது. அடுத்த கிரக நிகழ்வு ஜூன் 2ஆம் தேதி மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் பெயர்ந்து கடகராசிக்கு வருவார். இந்த 2 பயிற்சியை தான் நம்ம முக்கியமான பயிற்சின்னு பார்க்கிறோம். இப்ப இந்த 2 பயிற்சியும் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படி பார்க்கிற அந்த வகையில இன்னைக்கு நம்ம மேஷராசியை பத்தி பார்ப்போம். மேஷராசிக்கு எப்பவுமே முன் அவசரமும் எடுத்த செயல்ல தான் கரெக்டுங்கிற பிடிவாதமும் அதிகம் உண்டு. அது எந்த காலத்திலையும் உண்டு. ஒரு விஷயத்தை எடுத்தா அதை முடிக்கிற வரைக்கும் அது தப்பாவே இருந்தாலும் அது மேல ஆழமான நம்பிக்கை வச்சு நான் சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு நம்பி கடைசி வரைக்கும் அதை கடைபிடிக்கக்கூடிய பிடிவாதம் இருக்கக்கூடிய ஒரு ராசி மேஷராசிக்கு. இப்போ மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சிக்கு பிறகு வாக்கிய பஞ்சாங்கப்படி, அதாவது மேஷராசிக்கு சனி பகவான் 7.5 சனியை தொடங்குகிறார். அப்போது வாக்கிய பஞ்சாங்கப்படி மேஷராசிக்கு 7.5 சனி தொடங்கும் போது பொதுவா எல்லாரும் சொல்றது 7.5 சனின்னு சொன்ன உடனே மிகப்பெரிய பிரச்சனைகள், எல்லா விதத்திலையும் பின்னடைவு, எல்லா விதத்திலையும் தடை தாமதங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த சனி பகவானும் சொல்றது உண்மைதான். சனி பகவான் ராசிக்கு பக்கத்து வீடு, ராசி அதுக்கு அடுத்த வீடு, எல்லா வீட்லயும் இருக்கும் போது, ராசிக்குடைய முன் வீடு பின் வீடு 2 வீட்லயும் இருக்கும் போதும் ராசியில இருக்கும் போதும் 7.5 சனி தாக்குதல் இருக்கதான். அதை மறுக்கிறதுக்காக மேஷராசிக்கு எந்த மாதிரியான தாக்குதல்கள் இருக்கும்? மேஷராசியை பொறுத்த வரைக்கும் முதல்ல சனி 7.5 சனியை தொடங்கும் போது, அதாவது அவருடைய சனி எப்படின்னா முதல்ல சிரசிலிருந்து ஆரம்பிப்பாருன்னு சொல்லுவாங்க, அதாவது தல புத்தியிலிருந்து. அதுக்கப்புறம் ஜென்ம சனியா வரும்போது ஹிருதயத்திலிருந்து தொடங்குவாருன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு பாத சனியா மாறுவாருன்னு சொல்லுவாங்க. இந்த தலையில சனி பிடிக்கும் போது, அதாவது மீனராசிக்கு சனி வந்தாலே மேஷராசிக்கு பிரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தி என்பது சனியால பிடிக்கப்படும். சனி பகவான் மேஷராசியுடைய புத்தியை பிடிச்சிட்டான்னு சொன்னா புத்தி வேலை செய்யாது. இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். புத்தி நம்மளோட புத்தி நமக்கே ஆப்போசிட்டா வேலை செய்யக்கூடியது, நம்பர் 1. சரி, நம்மளோட புத்தி நமக்கே ஆப்போசிட்டா வேலை செய்யறதை விட ஒரு ஆபத்து கிடையாது. அது அடுத்தது பாயிண்ட்.
மேஷராசிக்கு சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர் அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சாதாரணமா நம்ம இருக்கும் போது கூட பிரச்சனை இல்லாம இருக்கவங்க இந்த சமயத்துல பிரச்சனையை உருவாக்குறதுக்கு மேனேஜரா இருந்து ட்ரை பண்ணுவாங்க. நம்ம மேல வந்து தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசுவாங்க, நம்மளை வந்து இன்டிமிடேட், அதாவது தூண்டுவாங்க. நம்மளுடைய உறவுகள்ல பிரச்சனையை விரிசலை கொண்டு வரதுக்கு 3வது மனிதர்களால பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் சகஜம்தான். ஏழரை சனினால என்ன பாதிப்புகள் வரும்னா, கணவன் மனைவியிடையே வந்து சாதாரணமாவே புகையக்கூடிய விஷயங்கள் தீப்பத்தி எரியக்கூடிய நிலைமையில மாறுறதெல்லாம் தான் சனி செய்வார். அதை அப்படிதான் செய்வார் அவர். அதுதான் ஏழரை சனி. இதைத்தான் நம்ம எதிர்பார்க்கணும். ஏழரை சனி பீரியட்ல வந்து நான் வந்து எனக்கு வானத்துல இருந்து வந்து தங்கம் விழும், எனக்கு வைரம் எல்லாம் கொட்டும், எனக்கு வந்து நான் வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிப்பேன், இதெல்லாம் வந்து 10 லட்சத்துல ஒருத்தர் 2 பேருக்கு நடக்கும். 10 லட்சத்துல 99.99% என்ன நடக்கும்னா பிரச்சனைகள் தான் வரும், ப்ராப்ளம் வரும், நிறைய சேலஞ்சஸ் எதிர்ப்புகள் வரும், ஆஃபீஸ்லயும் வரும், தொழில் செய்கிற இடத்துல வரும். ஒரே மாதிரி போகாது. இப்போ கீழே மேலே ஏறணும்னா வாழ்க்கையில கீழே இறங்கி தான் மேலே போகணும். அப்ப இறங்கக்கூடிய காலம் பாடம் படிக்கக்கூடிய காலம், அது தண்டனைக்கான காலமா பார்க்கக்கூடாது. யாரா இருந்தாலும் எப்பேற்பட்டவர்களால் தான் அவரவர் செய்த கர்மாவிற்கு ஏற்ப சனி பகவானுடைய பலன்கள் அமையும். அவரவர் ஒவ்வொரு கர்மா செய்வாங்க. அதாவது சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மான். அந்த மாதிரி ஏழரை சனியுடைய தாக்குதல்ல மேஷராசி செவ்வாயுடைய வீடுங்கிறதுனால அது சனிக்கு வந்து 3 மற்றும் 4ஆம் வீடு. மகரத்திலிருந்து பார்க்கும்போது 4ஆம் வீடு, கும்பத்திலிருந்து பார்க்கும்போது 3ஆம் வீடு. அப்படிங்கிறதுனால உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி எங்க இருக்கார், அதனால அதை வைத்து உங்களுடைய பலன்களும் சிலது மாறும். உங்களுடைய இப்ப தசாபுக்தி, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்தியை வைத்து பலன்கள் மாறும். ஒட்டு மொத்தத்துல புத்தியை வந்து சனி பிடிக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நாம எப்படி தப்பிச்சுக்கணும், நாம எப்படி வந்து சரியா இருந்துக்கணும் அப்படிங்கிற கோட்பாடுக்குள்ள நம்ம போகும். பிரச்சனைகளை தடுக்க முடியாது, அதோட வீரியத்தை கம்மி பண்ண முடியும். அதுக்கு என்ன செய்யணுங்கிறதுக்குள்ள நம்ம போகும். தேவையில்லாத வந்து சவால் விடுறது இதெல்லாம் நமக்கு வேண்டாம். சனியுடைய தாக்குதல்ல முதல்ல அவர் பண்ணக்கூடியது புத்தியை வேலை செய்ய விடாம பண்றது. அப்ப புத்தியை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, புதிய முயற்சிகள், புதிய விஷயங்கள், புதிய முன்னேற்ற பாதையிலலாம் அதிகமா கவனம் செலுத்தணும்னா அதிகமான இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் தருவார். அதனால எதையும் பண்ணாம இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா பண்ணதான் வேணும். ஆனால் அதை ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணணும். ஒரு தடவைக்கு 3 தடவை யோசிச்சு பண்ணணும். ஒரு விஷயம் நீங்க பண்றீங்கன்னா அதுக்கோட பேக்கப் பிளான் என்ன, இதெல்லாம் யோசிச்சு பண்ணணும். அடுத்த ஆண்டோடைய முதல் 6 மாதங்கள் மேஷராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தயாரிப்பு காலம் அப்படின்னே சொல்லலாம். அதுல குருவுடைய பார்வை வந்து, அதாவது உங்களுடைய 3ஆம் வீட்டில் குரு இருக்க போற அந்த காலகட்டங்கள், முதல் 6 மாதங்கள் வந்து அதிர்ஷ்டமான காலகட்டங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதாவது குரு 3ஆம் வீட்டில் இருக்கிறது மட்டும் இல்ல, அவருடைய 5ஆம் பார்வையும் 7ஆம் பார்வையும் உங்களுடைய 7, 9 வீடுகளில் விழும்போது அது விபரீத ராஜயோகங்களை ஏற்படுத்தும். அதே மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் 6 மாசம் நீங்கள் விதை விதைக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. கடினமான உழைப்பை நீங்கள் வெளிக்காட்ட வேண்டும். தொடர்ந்து கன்சிஸ்டன்ட் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடியதை நீங்க செய்யணும். அதே மாதிரி முதல் 6 மாதங்கள் எந்த ரிசல்ட், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் உழைக்க வேண்டும். இதை நீங்க முக்கியமா வச்சுக்கணும். அதே மாதிரி குருவுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய 9ஆம் வீட்டில் விழும்பொழுது உங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள்லாம் வந்து நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது தனுசு ராசி மேல தன்னுடைய வீடு மேலேயே குருவுடைய பார்வை மிதுனத்திலிருந்து முதல் 6 மாசம் விழும்போது, அதாவது இது நாள் வரைக்கும் அப்ராடெல்லாம் நான் போவேனா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய சான்சஸ் 100க்கு 100% உண்டு. படிக்கிறதுக்கு, வேலை பார்க்கறதுக்கு, கல்யாணம் பண்றதுக்கு, இல்ல ஒரு தொழில் தொடங்கி அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கு, ஃபேமிலியவே மைக்ரேட் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம். இந்த கடன் தொல்லை, இந்த வந்து குருவுடைய ஒரு பக்தி, குருவுடைய ஒரு சக்தி, இதனால உங்களுடைய மேஷராசிக்கு முதல் 6 மாசம் ஒரு ப்ரொடெக்ஷன், இன்சூரன்ஸ் கவர் மாதிரி கிடைக்கும். குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தினால என்னென்ன வந்து கிடைக்கும்னா, கடன் மேல இருக்கக்கூடிய ஆழமான பிரச்சனைகள், உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது இந்த ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கல்யாணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கல்யாணமா நடக்குமா வாய்ப்பே இல்லை இந்த பிறவியில அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் மாறும். அடுத்த 6 மாசம் ஜூனுக்கு பிறகு, அதாவது சரியாக ஜூன் 2ஆம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றதுக்கு அந்த பிறகு பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும், இந்த ஆண்டு கடைசி வரைக்கும் அறுவடை காலம் மாதிரி நீங்க பார்க்கலாம். நீங்க போட்ட விதையை வந்து அறுவடை பண்ணக்கூடிய காலம். எந்த மாதிரி காலம்னா, மிகப்பெரிய அளவுல ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய, அதாவது பதவி உயர்வு, அதாவது பொருளாதார நிலையில வந்து மிகப்பெரிய அளவுல மாற்றங்கள். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா,
இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கணவன் மனைவிக்குள்ள வந்து ஒரு அந்யோன்யம், ஒரு ஒரு பாண்டிங், ஒரு ஃபேமிலி டுகெதர்னஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும். பொதுவா இந்த ஏழரசனியுடைய பாதிப்புக்குன்னு ஸ்பெஷலா நம்ம பேச போறோம். இப்போ ஏழரசனியுடைய பாதிப்பு கண்டிப்பா உண்டு, அதை நம்ம பேசணும். ஆனா இதுல ஒரு சின்ன மாறுபாடு இருக்கு. 12 ராசிகள்ல குருவோட வீட்டுல சனி இருக்கும் போது மட்டும் அந்த பாவத்துவம் வந்து கம்மியாகுது. அது மோட்சஸ்தானமும் கூட, சனிக்கு உகந்த வீடும் கூட, 12ஆம் வீடு காலபுருஷனுக்கு. அப்படிங்கிற போது அது கொஞ்சம் பாதிப்புகள் கம்மியா தான் இருக்கும். வணிகம், பிசினஸ், ஒரு ஜாப், எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டா மேஷராசிக்கு வந்து இந்த காலகட்டங்கள்ல, இந்த ஒரு ஆண்டு ஆங்கில புத்தாண்டுல குருவுடைய பலம் காரணமாக, குரு தரக்கூடிய ஆதரவு காரணமாக, பாக்யாதிபதி இல்லையா மேஷத்துக்கு, அவருடைய கையை பிடிச்சிட்டு உங்களை என்ன பண்ணுவார், உங்க கையை அவர் தோல் மேலேயே உங்களை உட்கார வச்சுட்டு கரையை தாண்டி உங்களை அக்கறைகளை கொண்டு போய் சேர்ப்பார். இது தட்சிணாமூர்த்தி சுவாமி பண்ணக்கூடிய சத்தியம். இதனால என்ன அப்படின்னா, பலதரப்பட்ட பிரச்சனைகள், அதாவது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள் வரலாம். பீக் அப்படின்னா நல்ல கல்யாணமாச்சு, குழந்தை வரைஞ்சு, நல்ல ஒரு வேலையில இருக்கும், சடனா ஒரு பிரச்சனை வரும், வேலை போயிடும், இல்ல குழந்தைங்களுக்கு அந்த வாழ்க்கையை கொடுக்க முடியாத நடுவில் ஸ்ட்ரக் ஆகும். நல்ல ஸ்கூல்ல படிக்க வச்சிருப்பாங்க, கம்மியான ஸ்கூல்ல சேர்க்கும்போது அந்த வலி இருக்கு இல்லையா, தாய் தந்தை இருக்கு, அதெல்லாம் தாங்கக்கூடிய ஒரு வழி இல்லை. அதே மாதிரி நல்ல ஒரு பங்களால இருந்தவங்களுக்கு அந்த வீடை வித்துட்டு சின்ன வீட்டுக்கு வரணும்னா, நல்லா கஷ்டப்பட்டவங்க நல்லா வாழலாம், நல்லா வாழ்ந்தவங்க என்னைக்குமே கஷ்டப்படக்கூடாது. நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி அது ஒரு கடினமான ஒரு இது. அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு தான் குருவுடைய பலம் நமக்கு தேவை. அந்த குரு பலம் இன்னைக்கு இந்த வருஷத்துல உங்களுக்கு இருக்கும். அப்போ நீங்க எடுக்கக்கூடிய எல்லா பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லயும் மெதுவா நீங்க போகணும். எம்ப்ளாய்மெண்ட்ல டக்குன்னு பிரச்சனையா உடனே இன்னொரு வேலை தேடக்கூடாது. பிசினஸ்ல உடனே லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடாது. எப்பவுமே ஏழரசனி காலத்துல ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் மூவ் ஆகணும். நத்த மாதிரி தான் மூவ் ஆகணும். எப்பவும் குனியணுமோ அங்க குனியணும், எப்ப தாவணுமோ அங்க தாவணும், அப்படிங்கிற மாதிரி எப்ப மறையணுமோ அங்க மறையணும். இந்த ஆண்டோட கடைசியில ராகு வந்து உங்களோட 10ஆம் வீட்டுக்கு வருவார். உங்களோட 10ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய ராகு, உங்களுக்கு மகரத்துக்கு வரக்கூடிய ராகுனால கண்டிப்பா பெரிய பலன்கள் உண்டு. 10ல ஒரு பாவியாவது இருக்கணுங்கிற மாதிரி ராசியோட 10ல ராகு வரும் பொழுது எக்ஸ்போர்ட்ஸ், இம்போர்ட்ஸ், ஹோட்டல் துறையில் இருக்கக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் அதிபர்கள், பொலிட்டிக்ஸ்ல இருக்கக்கூடியவர்கள், நம்ம சொல்லி வச்ச மாதிரி அடுத்த வருஷம் எலெக்ஷன் கூட வருது, தேர்தலும் வருது, உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றம், மிகப்பெரிய பதவிகள், திடீர் பதவி, திடீர் ராஜயோகம், இதெல்லாம் அடுத்த வருஷம் வந்து ஆகஸ்ட் செப்டம்பருக்கு பிறகு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. முக்கியமா திருமண உறவுகள், திருமண தாமதம், இதை இந்த ஆண்டு எதிர்பார்க்கத்தான் வேணும். ஏழரசனியுடைய தாக்குதல் இருக்கும்போது. ஆனா குருபலம் கொண்டு உங்க சுய ஜாதகம், பிறப்பு ஜாதகத்தில் நல்லா இருக்குன்னா சரியாயிடும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துக்கான பலன்களை துல்லியமாக தர காத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால நீங்க அதை வச்சு நீங்க வந்து மாத்திக்கலாம். திருமண விஷயங்கள் மட்டும் மாறுபடும். பிறப்பு ஜாதகத்தை கண்டிப்பா நம்ம கணக்குல எடுத்துக்கணும். திருமண உறவுகளை பொறுத்த வரைக்கும் சேர்றதும் பிரியறதும் சேர்றதும் பிரியறதுமாக இதுவரை இருந்த உறவுகள்ல எங்கோ இனம் புரியாத ஒரு ஈடுபாடும் இன்ட்ரெஸ்டும், நான் இவரோட தான் வாழுவேன், நான் இவளோட தான் வாழ்வேங்கிற எண்ணமும் கணவன் மனைவிக்குள்ள வரும். அது குருபலமுக்காக அந்த மாதிரி ஆகும். இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு சிறு சிறு உடல் உபாதைகள் வரலாம், சிறு சிறு விபத்துகள், சிறு சிறு காயங்கள் நடக்கலாம். நடந்தே தீரும் நெகட்டிவா நம்ம சொல்லல, நடக்கலாம். அப்ப என்ன பரிகாரம்? உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவில், சிவன் நம்முடைய முழு முதற் கடவுள் விநாயக பெருமான், அதற்கு அடுத்தபடியாக சிவன், சகலமும் சரண்டர், டோட்டல் சரண்டர் சிவபெருமான் கிட்ட. அந்த சிவபெருமானை நினைத்து நீங்க வழிபடும் பொழுது, அதுவும் எஸ்பெஷலி ஞாயிற்றுக்கிழமை தோறும் அல்லது வந்து பிரதோஷம் தோறும் நீங்க வழிபட சனீஸ்வர பகவான்கிட்ட உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுறது, தான தர்மங்கள் செய்வது, உங்களால முடிஞ்ச தர்மங்களை செய்யுங்க. இந்த மேஷராசிக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 8, 10, 12 இந்த வீடுகளை பார்க்கக்கூடிய குரு பகவானால விபரீத ராஜயோகம் ஏற்படும் முதலையே நம்ம சொன்னோம். 8ஆம் வீடை பார்க்கக்கூடிய குருனால வெளிநாட்டு தொடர்பு கண்டிப்பா ஏற்படும். சான்ஸ் கிடைச்சா வெளிநாடு போயிருங்க, அது நல்லது. ஏழரசனி காலகட்டங்கள்ல முக்கியமா நாடு விட்டு நாடு போய் பிழைக்கிறதுங்கிறது நல்ல விஷயம் தான். அது ரொம்ப நல்ல பலனை தரும். ஏழரசனியுடைய தாக்குதல்ல இருந்து 80-90% ரிலீஃபை கொடுக்கும். அதுக்காக இதுக்குன்னே போய் தூக்கிட்டு போயிடாதீங்க. ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா போகத்தான் வேணும். அதே மாதிரி 10ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பார்வையினால தொழில அபிவிருத்தி, அதை பத்தியும் பேசணும் நிறைய. எந்த எம்ப்ளாய்மெண்ட் ஜாப்ல இருந்தாலும் எஸ்பெஷலி ஐடி துறையில் இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய சேஞ்சஸை வந்து எதிர்பார்க்கலாம். அது மாதிரி 12ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதனால தன்னுடைய சொந்த வீடுங்கிறதுனாலையும் மிகப்பெரிய அளவுல கணவன் மனைவி கிடையக்கூடிய தாம்பத்திய உறவுல மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கும். அதாவது ஒற்றுமை, பரஸ்பர நட்பு, புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும். எல்லாருக்கும் இன்னைக்கு சண்டேல ஒன்னே ஒண்ணுதான், நான் சொல்றதுதான் கரெக்ட், அவ்வளவுதான். பிரச்சனைக்கு உண்டான காரணமே இவ்வளவுதான். அடுத்தவன் என்ன சொல்றாங்க அதெல்லாம் இல்ல, நான் சொல்றதுதான் கரெக்ட்.
இதுதான் எல்லா பிரச்சனையுடைய ஆணி வேர் இல்லையா? இந்த உலகத்துல கூடிய எல்லா பிரச்சனைக்கும் எது ஆணி வேறு? நான் நினைக்கிறேன் ஒரு விஷயத்த, நான் ஒரு விஷயத்த பேசுறேன், நான் சொல்றேன், நான் சொல்றதுதான் கரெக்ட், அவ்வளவுதான். ஸ்டார்டிங்கும் அதான், எண்டும் அதான். அது எந்த விஷயமா இருந்தாலும் இதுல தான் பிரச்சனை வருது, ரைட்டா? அப்ப அடுத்த ஆள் சொல்றது வந்து ரைட்டா தப்பாங்கிற யோசனையும் சாதாரணமா பேசிக்கணுங்கிறதுலாம் இல்லை. கண்ணா பின்னான்னு பேசுற வார்த்தையோ அந்த பழக்கத்தையும் நிறுத்தினாலே வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல மாற்றங்கள் இருக்கும். மேஷராசி என்பவர்களுக்கு பயம் தேவையில்லை. பகவான் உங்க பக்கம் இருக்காரு. அதனால எந்த விதமான கவலையும், வெற்றிவேல் முருகன் உங்களுக்கு என்னைக்கும் துணையா இருப்பார். நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் டெய்லி பரிகாரமாக ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத், இந்த சனீஸ்வர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வாங்க. நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நன்மைகளை செய்வார். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்து வரும் எபிசோட்ல வேறொரு சந்தர்ப்பத்தில் உங்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.